பட்டயக்குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷ்டம். சத்திய உதடுகள் என்றும். பேச்சின் சக்தி என்னன்னா, பட்டயத்தை போல, பட்டயம் குத்துகிறது போல பேசுவாங்களாம். பா, என்ன வாயா இருக்குமோ இல்ல, இந்த வாய், இந்த நாக்கு இருக்கு பட்டயம். யாக்கோபில் சொல்லப்படுகிறது, இந்த நாவு நெருப்பாம். இந்த நெருப்பும் இந்த கத்தியும் ரொம்ப டேஞ்சர்ல. நெருப்பு ஒரு வீட்டையே அழிச்சிடும், காட்டையே கொளுத்திடும். அதே போல் கத்தியும் ஒருவனை குத்தி கொலை செய்யலாம். நாக்கு, நம்முடைய வாய். எத்தனை பேர் மற்றவங்களை அப்படி கத்தியால் குத்துறது போல பேசுகிறாங்க, இருதயத்தை நோகடிக்கிறாங்க, வார்த்தைகளால் புண்படப்பட செய்கிறாங்க, இன்னொருத்தரை காயப்படுத்துகிறாங்க. நிச்சயமா அவர்களுடைய வாய் நரகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் ஞானம் உள்ளவனுடைய நாவோ ஔஷதம் என்றால் ஆமென், நோய்களை போக்கும் மருந்து. காயப்படுத்தின வார்த்தைகளை, காயப்படுத்தின இருதயத்தை ஆற்றுகிற மருந்து தான் ஔஷதம். அதுதான் ஞானிகளின், ஆமென், ஞானமுள்ளவர்களுடைய நாவோ மற்றவங்களை காயத்தை ஆற்றும், மற்றவங்களை காயப்படுத்தாது. காயப்படுத்துறீங்களா நீங்கள் யாருன்னா, தயவு செய்து வேண்டாம், காயப்படுத்தாதீங்க. மற்றவர்களை ஆற்றுகிற வார்த்தைகளை பேசுங்க. ஆமென்.